ஒரு இஸ்லாமிய குடும்பம் செய்த காரியத்தை பாருங்க. இப்படி ஒரு பற்று இருக்குமா? வியக்க வைக்கும் இந்து மதம். ஆந்திராவில் இஸ்லாமிய சகோதரர்கள் 2 பேர் ஆஞ்சநேயர் மீதான அதீத பக்தியால் அவருக்கு கோயிலை கட்டி வருவது வியப்பை ஏற்படுத்தியுள்ளது. தாத்தா, தந்தை, பேரன்கள் என வழி வழியாக ஆஞ்சநேயர் பக்தராக இருக்க காரணம் என்ன என்பதை பார்க்கலாம். ஆந்திர மாநிலம் சித்தூர் மாவட்டத்தில் உள்ள புலிசரளா கிராமத்தைச் சேர்ந்த இஸ்லாமிய சகோதரர்கள் விரோஜ் மற்றும் சந்த் பாஷா சகோதரர்கள் தற்போது பல்வேறு இடர்பாடுகளுக்கு இடையே ஆஞ்சநேயருக்கு கோயிலை கட்டி வருகின்றனர். கோயில் கட்டுவதற்கு காரணம் குறித்து பேசிய அவர்கள், தங்களுடைய தாத்தாவிற்கு குழந்தை இல்லாததால் குழந்தை வரம் அருள வேண்டும் என இந்து சாமியார் ஒருவரிடத்தில் வேண்டிக் கொண்டதாகவும், அப்போது நாள்தோறும் இடைவிடாமல் ஆஞ்சநேயரை வழிபட்டால் உனக்கு ஒரு ஆண் குழந்தையும் அந்த மகனுக்கு 2 ஆண் பிள்ளைகளும் பிறப்பார்கள் என தெரிவித்ததாகவும் கூறியுள்ளனர். அந்த சாமியார் கூறியபடி தங்கள் தாத்தா ஆஞ்சநேயருக்கு நாள்தோறும் பூஜை செய்து வந்ததால் தங்கள் தந்தை பிறந்ததாகவும், அவருக்கு அம்ஜித் பாஷா என பெயரிட்டு தனது தாத்தா வளர்த்ததாகவும் சகோதரர்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் தாத்தாவின் ஆஞ்சநேயர் வழிபாடு குறித்து வியந்த தங்கள் தந்தையும் ஆஞ்சநேயரை வணங்கியதோடு அவருக்கு கோயில் கட்ட முடிவு செய்ததாகவும், அதற்காக தங்கள் குடும்பத்திற்கு சொந்தமான நிலத்தில் கூலி வேலை செய்து சம்பாதித்த பணத்தை கொண்டு சப்த மந்திர் என்ற பெயரில் ஆஞ்சநேயருக்கு கோயில் கட்ட துவங்கியதாகவும் சகோதரர்கள் தெரிவித்துள்ளனர். தனது தாத்தாவிற்கு இந்து சாமியார் கூறியது போலவே ஆண்மகன் மற்றும் பேரன்களாகிய தாங்களும் பிறந்துள்ளதாகவும் நெகிழ்ச்சி தெரிவித்தனர். 10 ஆண்டுகளுக்கு முன் தங்கள் தந்தை ஆஞ்சநேயருக்கு கோயில் கட்டும் பணியை துவக்கிய போது தங்கள் மதத்தைச் சேர்ந்த பெரியவர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்ததாக கூறிய சகோதரர்கள், கோயில் பணியை முடிக்கும் முன்னரே தங்கள் தந்தை இறந்து விட்டதாகவும் வேதனை தெரிவித்தனர். மேலும் ஆஞ்சநேயருக்கு கோயில் கட்ட துவங்கிய காரணத்தால் தந்தையை அடக்கம் செய்ய பல்வேறு இடையூறுகள் ஏற்பட்டுள்ளது. இதனால் தந்தையின் உடலை திருப்பதிக்கு எடுத்துச் சென்று இறுதி சடங்குகளை செய்துள்ளனர் சகோதரர்களான பரோஜ் மற்றும் சந்த் பாஷா. தந்தையின் சொத்துக்களுக்கு மட்டும் நாங்கள் வாரிசுகள் இல்லை என்றும் அவருடைய உயர்ந்த எண்ணங்களுக்கும் வாரிசுகள் என பெருமை தெரிவித்த ஸ்ரோஜ், சந்த் பாஷா சகோதரர்கள் எத்தனை இடைஞ்சல்கள் வந்தாலும் தங்கள் தந்தையின் விருப்பப்படி ஆஞ்சநேயர் கோயிலை கட்டி முடிப்போம் என சபதமேற்று கட்டுமான பணிகளை தொடர்ந்து வருவதாகவும் தெரிவித்துள்ளனர். இஸ்லாமிய சமூகத்தைச் சேர்ந்தவர்களாக இருந்தாலும் ஆஞ்சநேயர் மீது இருக்கும் பக்தியாலும் நம்பிக்கையாலும் தாத்தா, தந்தை, பேரன்கள் என வழி வழியாக ஆஞ்சநேயரை வழிபடுவதும், தாங்கள் உழைத்து சம்பாதிக்கும் பணத்தின் மூலம் ஆஞ்சநேயருக்கு கோயிலை கட்டி வருவது அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தியுள்ளது. ஒரு இஸ்லாமிய குடும்பம் வழி வழியாக ஆஞ்சநேயர் பக்தராக இருந்து கோயில் கட்டி பூஜை செய்து வருவது இந்து மதத்தில் இருக்கும் அதீத சக்திதான் என்று சொல்ல வேண்டும். இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.